அனைவருக்கும் வணக்கம். நீட் 2024 மே 5 ஆரம்பித்த ஒரு மன அழுத்தம் ஜூலை 23, 2024 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கொஞ்சம் வச்சு செஞ்சிருச்சு எல்லாரையும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த நீட் 2024 நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்றது நான் ரொம்ப சின்னதாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த தீர்ப்பு நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கோம், ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்கோம். எதுனாலுமே இதாங்க ரியாலிட்டி, நம்ம அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகி தான் ஆனோம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங், ரீநீட் கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரீநீட்டுக்கு ஃபேவராக நம்மக்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இது பண்ணல. ஸோ ரீநீட் கிடையாது, கேன்சலேஷன் ஆஃப் நீட்டுன்றதுக்கு பேச்சே கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஒரு வருத்தமான விஷயம் உண்மையாகவே என்னென்னா, கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கன்ஃபியூஷன் வந்தது. பழைய என்சிஆர்டியில் ஒரு ஆன்சரு, புது என்சிஆர்டியில் ஒரு ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ பழைய என்சிஆர்டி பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண 4 லட்சம் மாணவர்களுக்கு அந்த ஆன்சர் செல்லுபடி ஆகாது. அவங்க எல்லாருக்கும் 5 மார்க் மைனஸ் பண்ணி புது ஸ்கோர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 4, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட் கொடுத்த எல்லாருக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு மார்க் வரும், இல்லாதவங்களுக்கு அந்த மார்க் வந்துட்டு மைனஸ் ஆகிடும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவைஸ்டு ஸ்கோர் வச்சு உங்களுக்கு ஒரு புது ஸ்கோர் கார்டு வரும். அந்த ஸ்கோர் கார்டு, அந்த ரேங்க் வச்சு தான் உங்களுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் அகைன், இவ்வளோ விஷயங்களை தாண்டி ஃபைனலாக நம்ம ஒரு டெஸ்டினேஷன் கொண்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுன்ற ஒரு தெளிவாச்சு கிடச்சிதுன்றதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். நீட் 2024 வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தது. வந்து ஒரு கல்வியாளருக்கும் சரி, ஒரு பெற்றோருக்கும் சரி, ஒரு மாணவருக்கும் சரி, எல்லாருக்குமே இன்றைக்கி நீட் 2024ன்றது ஒரு டாக்டரோ இல்லைனா ஒரு நீட்டு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் பேசுகிற டாப்பிக்காக இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு டாப்பிக்காக ஆகிடுச்சு. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆஸ் பர் கோர்ட் வந்து ப்ரூவ் ஆகிருக்கிறது, நார்த் இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எங்கேயோ நடந்த தவறுக்கு 24 லட்சம் மாணவர்கள், அவங்க பெற்றோர், அவங்க ஆசிரியர்கள், பல கல்வியாளர்கள், பல கல்வி நிறுவனங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கினோம். ஸோ வந்து எங்கேயோ நடக்கிற தப்புக்கு இத்தனை பேர் வந்துட்டு பலி ஆணுமா அப்படின்ற ஒரு கேள்வி, அது பதிலே இல்லாத ஒரு கேள்வியாக தான் என்றைக்குமே இருக்க போகுது. முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் வரக்கூடாது. இவ்வளோ டெஸ்ட்டு, இவ்வளோ மாணவர்களுக்கு கண்டக்ட் பண்ணுற என்டிஏ கொஞ்சம் சரி பார்த்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிறு சர்ச்சை கூட வராமல் தேர்வுகளை நடத்துவாங்க, மாணவர்களை நலன் கருதி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்பணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆற்றுப்படையில் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ், கட் ஆஃப் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திருப்பி நம்ம இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நம்ம பார்க்க வேண்டாம். கன்க்ளூஷன், நோ ரீநீட், அவ்வளோதான், ரீநீட் கிடையாது அப்படின்றது தான். ஸோ நம்ம கவுன்சிலிங் பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு ஆற்றுப்படை ஃபவுண்டேஷன் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.